ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படக்குழுவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், படக்குழுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கு. படக்குழு இப்போ வரைக்கும் என்னென்ன வாய்ப்புகளை பயன்படுத்திருக்கிறாங்க? ஜனநாயகன் படம் தொடர்பான அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு வழக்கை மீண்டும் தனி நீதிபதிக்கு அவங்க அனுப்பி வைத்திருக்கிறது. அனைத்து தரப்புக்கும் உரிய கால அவகாசம் அளித்து தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றும் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலம் ஜனநாயகன் படக்குழுவுக்கு 3 வாய்ப்புகள் தற்பொழுது உள்ளன. ஒன்று, இரு நீதிபதிகளுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு வழக்கை தனி நீதிபதி முன்பாக வழக்கை சந்திப்பது, அல்லது இரு நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்வது, அல்லது வழக்கை திரும்ப பெற்றுவிட்டு தணிக்கை வாரியம் தெரிவித்தபடி மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது. இந்த 3 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. இதில் முதலாவது வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் உரிய வாய்ப்பு அளிக்க வேண்டும், கால அவகாசம் வழங்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதிக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. எனவே இந்த வழக்கை தனி நீதிபதி முன்பு சந்திக்கும் பட்சத்தில் வழக்கு மீண்டும் தனி நீதிபதி முன்பு செல்லும். ஒருவேளை அதாவது இந்த வழக்கு ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி முன்புதான் செல்லும். அந்த நீதிபதியை இந்த வழக்கை விசாரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒருவேளை அவர் இந்த வழக்கிலிருந்து விலகுவார் என்றால் மீண்டும் புது நீதிபதி நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதற்கு 1 வாரம் வரை கால அவகாசம் பிடிக்கும். ஒருவேளை ஏற்கனவே விசாரித்த தனி நீதிபதியை மீண்டும் இந்த வழக்கின் விசாரணையை தொடர்வாரானால் வழக்கு மீண்டும் செல்லும் பொழுது கேவிஎன் புரொடக்ஷன் பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய இந்த மனு குறித்து தணிக்கை வாரியம் பதிலளிப்பதற்கு அவகாசம் அளிக்கப்படும். பொதுவாக ரிட் மனுக்களில் அதாவது நீதி பேரவை மனுக்களில் குறைந்தபட்சம் 4 வாரம் கால அவகாசம் அளிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை மிக அவசரமாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் 1 வாரம் அல்லது 2 வாரமாவது அளிக்க வேண்டும். பதில் மனு தாக்கல் செய்த பின்னர் வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் 3 வாரங்கள் முதல் 4 வாரங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவரை படத்தை வெளியிட முடியாது. ஒருவேளை மறு ஆய்வுக்கு உட்படுத்திய அந்த உத்தரவு சரி அல்லது தவறு என்று தனி நீதிபதி தீர்ப்பளிக்கும் பட்சத்தில், அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த உத்தரவு என்பது தவறு என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் அதனை எதிர்த்து தணிக்கை வாரியம் உச்ச நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வையே நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது இன்னும் காலதாமதமாகும். இந்த முறையை பின்பற்றும் பட்சத்தில் ஜனநாயகன் படம் மீண்டும் குறிப்பிட்ட காலத்திற்கு குறைந்தபட்சம் 5 முதல் 6 வாரங்கள் வரை தனி நீதிபதி பின்பு இரு நீதிபதிகள் அமர்வு என இந்த வழக்கு தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரண்டாவது, உச்சநீதிமன்றம் செல்வது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த இரு நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்று தங்களுக்கான நிவாரணத்தை கோரலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொண்டு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமான உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தாலும் கூட ஒரு தேசியமாக வைத்துக் கொண்டாலும் கூட அது போன்ற உத்தரவு அவர்களுக்கு சாதகமாக வருவதற்கு கூட குறைந்தபட்சம் 2 முதல் 3 வாரங்கள் ஆகும். எனவே அதுவும் ஜனநாயகன் படம் வெளியாவதற்கான தாமதத்தை ஏற்படுத்தும். அல்லது சட்ட ரீதியான வாய்ப்பை விட்டுவிட்டு தணிக்கை வாரியம் தெரிவித்தபடி மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது, அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடிவுக்கு சம்மதிப்பது என்றால் சென்னை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு நாங்கள் மறு ஆய்வுக்கே நாங்கள் செல்கிறோம், எங்கள் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த நாங்கள் சம்மதம் தெரிவித்து அவர்கள் சென்சார் போர்டுக்கு செல்வார்கள் என்றால், சென்சார் போர்டு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் அடிப்படையில் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு ஜனநாயகன் படக்குழு ஒப்புக்கொண்டாலும் கூட அந்த மறு ஆய்வு குழுவை அமைப்பதற்கு, அதாவது அந்த 9 பேர் கொண்ட குழுவை அமைப்பதற்கு 20 நாட்கள் வரை அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. ஒருவேளை 20 நாட்களுக்குள்ளாக, அதாவது 20வது நாள் அவர்கள் அந்த குழுவை அமைத்தாலும் கூட அதிலிருந்து +3 நாட்கள், அதாவது 23வது நாட்களுக்குள் தான் அவர்கள் படத்தை பார்க்க வேண்டும். அதன் பின்னர் அது தொடர்பான அவர்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும். அதுவும் குறைந்தபட்சம் 3 முதல் 4 வாரங்கள் எடுக்கும். ஜனநாயகன் படக்குழு இந்த 3இல் எந்த வாய்ப்பை, அதாவது தனி நீதிபதி முன்பு செல்வது, உச்ச நீதிமன்றத்தை நாடுவது, மறு ஆய்வுக்கே செல்லலாம். இந்த 3 வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்தினாலும் கூட குறைந்தபட்சம் 3 லிருந்து 4 வாரங்கள் குறைந்தபட்சமாக படம் வெளியாவதற்கான
காலதாமதம் ஏற்படும். இதில் அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது அவர்களினுடைய வழக்கறிஞர்கள் குழு எடுக்கக்கூடிய ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் எந்த முடிவை அவர்கள் எடுத்தாலும் கூட குறைந்தபட்சம் 3 to 4 வாரங்கள் ஆகும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே பிப்ரவரி மாத கடைசியிலாவது படம் வெளியாகுமா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது எழுந்திருக்கிறது.